கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொன்னார். ஆகவே நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், தேவ சித்தத்தின்படி செய்கிறவன், தேவன் விரும்புகிறபடி செய்கிற மனிதன் எவனோ அவனே எனக்கு சகோதரன் சகோதரி தாயுமாய் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற ஒரு காரியம், அவர் விரும்புகிற பிரகாரம் நாம் செய்யும் பொழுது நாம் அவரோடு கூட அதாவது அது எப்படி சொல்லலாம்னா, தன்னுடைய தாயினுடைய உறவை காட்டிலும் சகோதரனுடைய உறவை காட்டிலும் அது ஒரு உன்னதமான உறவு என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அவர் விரும்புகிறபடி செய்கிறவன், அவர் விரும்புகிறபடி செய்கிற மனிதன் எவனோ அவன் எல்லா உறவை காட்டிலும் அவனே மேன்மையானவன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். தன் தாயினுடைய உறவை காட்டிலும் சகோதரன் சகோதரியுடைய உறவை காட்டிலும் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் அவனே மேன்மையானவன், உன்னதமான ஒரு உறவுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எல்லா உறவை காட்டிலும் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே எல்லா சொந்தங்களை காட்டிலும் உறவைகளை, இரத்த சம்பந்தமான உறவைகளை காட்டிலும் அவர் விருப்பத்தின்படி செய்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உண்மையாகவே நாட்களிலே தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் செய்யணும், தேவ சித்தத்தின்படி நாம் செய்யணும், நம்ம நடக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவதாக நம்ம அந்த யோவான் என்ன சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 31 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்படும். ஆகவே ரெண்டாவது, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன், தேவ சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார், அவனுடைய சத்தத்தை கேட்கிறார், அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனோ, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார், அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார், அவனுடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். மூன்றாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 17வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருப்பான், அவன் அசையாதிருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிறபடி நாம் செய்யணும், தேவன் விரும்புகிறபடி நாம் செய்யணும். கடைசியாக 4ஆவதாக எபிரெயர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த 30வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் வாக்கு தத்தத்தை பெறுகிறான், தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் பெறுகிறான். தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். 4 காரியங்களை பார்த்தோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே நம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அதே நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் செய்யும் பொழுது தாயினுடைய சகோதரருடைய உறவை காட்டிலும் ஒரு மேன்மையான, ஒரு உன்னதமான ஒரு உறவு உள்ளவன் என்று சொல்லியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் தாயை காட்டிலும், என் சகோதரனை காட்டிலும், என் சகோதரியை காட்டிலும் என் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரின்னு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார், அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான உறவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவ சித்தத்தின்படி செய்கிறதுனால, ரெண்டாவது தேவ சித்தத்தின்படி செய்கிறதுனால அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி செய்கிறதுனால அவருடைய என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். 4வது, அவருடைய வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். அப்போ உண்மையாக நாட்களிலே நாம் தேவ சித்தத்தின்படி, தேவன் விரும்புகிறபடி நாம் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். தேவன் சகலத்திலேயும் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை உயர்த்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்க செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
ஆண்டவரை நாங்கள் சுயமாய் எதையும் நாங்கள் செய்யாதபடி, எங்கள் சுய விருப்பத்தின்படியே நாங்கள் நடக்காதபடி, அதை நிறைவேற்றாதபடி, ஆண்டவரை உம்முடைய விருப்பத்தை உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் செயல்பட நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். மறுபடியும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.